Good morning, students. I am MRK. We are going to see the 9th standard mathematics, chapter 2, in real numbers. The important sum only for exam. Okay, so please carefully பார்த்துக்க. ஒன்னா sum வந்து first sum வந்து ஒரு ரெண்டு rational number கொடுத்து find any two rational numbers கேட்டிருக்கு. Find any two rational numbers அப்படின்னு கேட்டிருக்கு. ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு இரேஷனல் நம்பர்ஸ் between அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 1/2க்கும் 2/3க்கும் இடையில இரண்டு ரேஷனல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சொல்யூஷன் நான் இதை வந்து சிம்பிளாக போட்டு கட்டுற மாதிரி போடுறேன். நீங்கள் பாரு இல்லை டீச்சர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம், புக்கில் போட்ட மாதிரி போடுறேன். இப்போ 1/2 இருக்கு, 2/3 இருக்கு. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் 2க்கும் 3க்கும் எல்சிஎம் போட்டோம்னா என்ன வரும்? 1:2 3 வந்துடும். 3 போட்டோம்னா அப்போ 3 2 சார் என்ன வந்துடுது? 6ன்னு வந்துடும். எல்சிஎம் என்ன வந்துடும்? 6 அப்படின்னு வந்துடும். 2 × 3 = 6. அப்போ நான் என்ன செய்கிறேன்? இதை ஈக்குவல் ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன் சார் அப்படின்னா இங்கே 3 இங்கே 3. அப்போ ஈக்குவல் டு கீழே டினாமினேட்டர் என்ன ஆயிரும்? 6ன்னு ஆயிரும், மேலே 3. அப்போ இதில் ரெண்டாவதுல இருக்குல்ல 2/3, இதுலேயும் அதே மாதிரி எதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே 6 வரும் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். அப்போ இங்கே 6 வந்துடும், இங்கே 4 வரும். அப்போ இந்த ஃப்ராக்ஷனுக்கு பதிலாக இந்த ஃப்ராக்ஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் இது ரெண்டு கடையில் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ நான் வேறு மாதிரி கொண்டு போகிறேன். மறுபடியும் இதுக்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன், இதுக்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் வந்து இந்த இருக்குது, இதுக்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் வந்து இந்த இருக்குது. இதுக்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் வந்து நான் தயாரிக்க போகிறேன். மறுபடியும் 3/6 என்ன எல்சிஎம் வந்து 6 போடலாம். நான் வந்து ரெண்டு சைடு மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் வச்சுக்கோ. அப்போ 3 5 சார் 15 பை என்ன வந்துடும்? 30. அதே மாதிரி இந்த ஃப்ராக்ஷனுக்கு 4/6 இன்ட்டு ரெண்டுலையும் மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ கீழே 30 வந்துடும், மேலே என்ன வந்துடும்? 20 வந்துடும். 4 20. அப்போ நீ நல்லா யோசிச்சு பாரு. 15/30 ஒன்று வருது, 20/30 ஒன்று வருது. இது ரெண்டுக்கு இடையில டூ ரேஷனல் நம்பர்ஸ் தானே கேட்டிருந்தேன். அங்கேயும் 16/30 எழுதலாம், 17/30 எழுதலாம். புரியுதா சொல்றது? ரிக்வயர்டு தேவையான டூ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதலாம்ல. ஏன் இது உனக்கு ஈஸியாக இருந்தால் செய்யலாம்ல. புரியுதா அப்படின்ட்டு பாரு. ஏன்னா 15 எடுத்து 16 வரும், 16 எடுத்து 17 வரும்ல, 17 18. ஏன்னா ரெண்டு கேட்டு இருக்கேன், 3 கேட்டால் 3. ஏன் இந்த இடத்துல நான் ஆன்சரை ரெடி பண்ணலை எடுக்கலை அப்படின்னா, இந்த இடத்துல ஏன் எடுக்கலை அப்படின்னா மறுபடியும் வந்து 3 கெடுத்து 4 இருக்கு. இடையில பிரிச்சோம்னா என்ன 3.1 3.2 3.3 அப்படித்தான் பிடிக்க முடியும். அது ஒரு மாதிரியா தெரியும் உனக்கு. இப்போ இது 15க்கும் 20க்கும் இடையில அப்படின்னா நல்லா நம்பர் தெரியுது உனக்கு. 16 இருக்கு, 17 இருக்கு, 18 இருக்கு, அப்படி சொல்றேன். புரியுதா? உன்னால் முடிஞ்சா செஞ்சுக்க. இந்த ஸ்கூல் மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன்னா ஃபாலோ பண்ணிக்க. குட். நெக்ஸ்ட்டு பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. இந்த டைப்பில் வந்து ஒரு சம் கேட்பார்கள். பொறுமையாக நிதானமாச்சு. செகண்ட் சரியா சொல்கிறது, கன்வெர்ட் அப்படின்னு சொல்லிட்டு P/Q ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. P/Q ஃபார்மில் ரேஷனல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ 0.3 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் போட்டு எடுக்கணும். எக்ஸஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு 0.3 பார் அப்படின்னு எடுத்துக்கோ. பார் வந்து எத்தனை டிஜிட்டுக்கு மேலே பார் போட்டிருக்கு அப்படின்னு பாரு. 1 டிஜிட்டுக்கு மேலே தான். அப்போ 10ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். சரி, இதுக்கு முன்னாடி இதை வந்து இப்படி எடுத்துக்கோ. 1 டிஜிட்டுக்கு மேலே பார் போட்டனால அந்த ஒரே நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 4 டைம்ஸ் போட்டுக்க போதும். அடுத்து 1 டிஜிட்டுக்கு மேலே தானே பார் போட்டுருச்சு, அதனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணு. 10x இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வேணால் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்.
பண்ணனா 10x, இந்த நம்பர் இங்கே போயிடும், இந்த பாயிண்ட் இங்கே மூவ் ஆயிடும். அப்போ 3.333 அப்படிதான் வரும். இந்த 4 3 தானே இருக்கு. அப்போ இந்த 3 இந்த 0 பக்கத்தில் உள்ள பாயிண்ட் அங்கிட்டு போயிடுச்சுன்னா ஒரு 3 முன்னாடி வந்துருக்குல்ல. அப்போ மிச்சாடி பின்னாடி என்ன இருக்கும், 3 3 தானே இருக்கும். ரைட். கீழே உள்ளதுனா இந்த ஃபர்ஸ்ட் வந்துன்னா கீழே எழுதிக்கினா எழுதிக்க, இது செகண்ட்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டாக திருப்பி எழுதிக்கினா எழுதிக்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.333 எழுதிட்டேன். தெரியுதா சொல்றது? இன்னொரு 3 வேணாலும் போட்டுக்கோ. இங்கே மேலே 3 இருக்குன்னு அர்த்தம். சரியா சொல்றது? எத்தனை 3 வேணாலும் போட்டுக்கலாம். அது போயிட்டே இருக்குன்னா டாட் வச்சிருக்கேன் நான். சரி ரைட்டு. இப்போ நம்ம வந்து ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம்னா ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து ஒன்றாவது ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுற சைனை சேஞ்ச் பண்ணுறது. 10xல ஒரு எக்ஸ் போச்சுன்னா 9x. இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரம், விட்டுலாம் 0 ஆயிரம். அப்போ என்ன வந்துடுது இல்லை 3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/9. அப்போ அடித்தோம்னா 1 3 is 3, 3 3s are 9, 1/3. இப்போ ஆன்சர் வந்து என்னது 1/3 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? சிம்பிள் சம்மு. பொறுமையா நிதானமா செய்யணும். என்ன தெரியுது சும்மா என்னத்தையும் எழுதி வச்சுட்டு டக்குன்னு மார்க் கேட்டால் போட மாட்டாங்க. புரியுதா சொல்றது? இந்த மெத்தட்ல செய்யலாம், பயப்படாத. சரியா? ஆனால் உன்னுடைய இதுக்கு நீ வேலை எந்த அடைச்சிட்டு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்காத. செகண்ட் சம் இதில் ஃபர்ஸ்ட் சம் செகண்டு 2.124 பார் அப்படின்றது. பொறுமையாக ஹேண்டில் பண்ணு சொல்லிட்டேன். பார்த்துக்கோ. இந்த கணக்கை எக்ஸ்ன்னு எடுத்துரு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.124 பார், 3 டிஜிட்டுக்கு பார். அப்போ இந்த 3 டிஜிட் ரிப்பீட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். 2.124 அகைன் 124 அகைன் 124 3 டைம்ஸ் எழுதியிருக்கேன். போதும். இதுதான் எக்ஸு. இதை வேணா 1ன்னு வச்சுக்கோ. இப்போ பார் எத்தனை மேலே போட்டிருக்கு சொல்லு? 3 பார், 3 நம்பர், 1 2 3. அப்போ 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். எதை? ஒன்றாவது ஈக்குவேஷனை 1000ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 1000x ஈக்குவல் டு 1000னா 3 0. அப்போ இங்கே இருந்து பாயிண்ட்டு இப்படி மூவ் ஆகும். புரியுதான்னு பார்த்துக்க. அப்போ நான் மூவ் பண்ணுறேன். 2 1 2 4 பாயிண்ட் மிச்சத்தை எழுதுறேன். அப்படியே இங்கே மூவ் ஆயிடுச்சு. மிச்சத்தை எழுதுறேன் பாரு. 1 2 4 1 2 4 அப் டு. அவ்வளோதான். பாயிண்ட் எங்கே மூவ் பண்ணியிருக்கேன்னு தெரியலான்னு பாரு. பொறுமையாக 3 டிஜிட் எழுதி மூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1000ஆல. சரி ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு கீழே வேணால் எழுதிக்க எடுத்து. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கீழே எழுதுனா எழுதிக்க. எழுதுனா இங்கே 2 பாயிண்ட்ங்கிறது இங்கே தான் வைக்கணும். 2 பாயிண்ட் நான் முன்னாடி கொண்டு எழுத முடியும். பாயிண்ட்டை இங்கே எழுதக்கூடாதுல்ல, தவறுல. புரியுதா சொல்கிறது? 2 பாயிண்ட் மிச்சத்தை எழுதுறேன். அப்படியே 1 2 4 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். 1 2 4 அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட்டு. இப்போ நீ எப்பயும் போல ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறேன். எது ரெண்டையும்? செகண்ட் ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ இது மைனஸ் ஆயிரும். ப்ளஸ் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் ஆயிரும். இதுவும் ப்ளஸ்ஸு இதாக மாறிடும், மைனஸாக மாறிடும். இது ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ இங்கே 4ல் 2 போச்சுன்னா 2, இங்கே 2, இங்கே 1, இங்கே 2 ஈக்குவல் டு 100ல் 1 போச்சுன்னா 999x. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2122 divided by 999, which is p/q ஃபார்ம். புரியுதா அப்படின்னு பார்த்துட்டு நிதானமா செய். நம்ம செய்கிற கணக்கு தான் வரும். கான்ஃபிடென்ட் இருக்கணும். தெரியுதா சொல்றது? அந்த கான்ஃபிடென்ட்டை வச்சு தான் நம்ம செய்ய முடியும். அதுதான் இங்கே உன்னுடைய இது. பொறுமையா நிதானமா செய்ய. ஓகே குட். இன்னொரு மாடல் ஒன்று போட்டுருவோம். உனக்கு அதுதான் அவனுக்கு சிரமமாக இருக்க மாதிரி தெரியும். ஃபோர்த்து மாடல் ஒன்று இருக்கு. 0568. இந்த 2 மட்டும் தான் பாரு போட்டது. கொஞ்சம் பொறுமையா நிதானமா பாரு. இதை நான் எக்ஸ் ஈக்குவல்னு எடுக்கிறேன். தம்பி பாருங்கடா. 5 6 8 6 8 மட்டும் பாரு.
இப்போ இந்த 6 8 மட்டும்தான் ரிப்பீட்டேஷன் ஆகும். பார் எந்த நம்பருக்கு போட்டிருக்கோமோ அந்த நம்பர் தான் ரிப்பீட்டேஷன் ஆகும். அப்போ இதை நான் வந்து ரிப்பீட்டேஷன் பண்ணையில 0.568686868 இப்படி ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? ரைட்டு. இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார் ஃபுல்லாக ஹோல் நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாக ஹோலாக பார் போட்டிருந்தாங்க. அதாவது 0.3 0.128 இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த செம்மில் பாரு ஒரு நம்பரை விட்டுட்டு போட்டிருக்காங்க. பாரு ஒரு நம்பரை விட்டுட்டு போட்டிருக்காங்க, தெரியுதா? அதனால ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை இங்கே கொண்டு வரும். அதுதான் புத்திசாலித்தனம். இங்கே பைக்கு பக்கத்தில் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரணும். அந்த பார் கரெக்ட் பண்ணணும். அப்போ எத்தனை டிஜிட் தாண்டுது? 1 டிஜிட் தாண்டுது. அப்போ 10ஆல மல்டிப்ளை பண்ணி இதான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் 10ஆல. அப்போ என்னடா தம்பி ஆகும்? 10x ஈக்குவல் டு இது இங்கே வந்துரும்ல. அப்போ என்ன வந்துடும்? 5.686868 போதும்ல. அவ்வளோதான். இது 2. டக்குன்னு கழிச்சு விட்டுறாங்க. டக்குன்னு என்ன செய்யக்கூடாது? கழிச்சு விட்டுறக்கூடாது. தெரியுதா சொல்றது? டக்குன்னு என்ன செய்யக்கூடாது? கழிச்சு விட்டக்கூடாது. அதை பார்த்துக்கோ. பொறுமையா நிதானமா செஞ்சது. ஏன்னா வந்து நான் 1வது ஈக்குவேஷனை நான் சரி பண்ணியிருக்கேன். இன்னும் 2வது ஈக்குவேஷனை சரி பண்ணலை. 2வது ஈக்குவேஷனை என்ன செய்யணும்னா சரி பண்ணவில்லை. புரியுதான்னு பார்த்துக்க நான் சொல்றது. 2வது ஈக்குவேஷனை சரி பண்ணலை. சரி சார், 2வது ஈக்குவேஷனு ஒரு விஷயம் கவனிச்சியா? இதுக்கு முன்னாடி ஃபுல்லா எத்தனை டிஜிட்டுக்கு மேலே பார் இருக்குன்னு பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து அதை ரிப்பீட்டேஷனாக எழுதிட்டு செகண்ட் எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்குன்னு பார்த்து அத்தனை டிஜிட்டாக அந்த 1000னா 1000, 3 டிஜிட்னா 1000, 2 டிஜிட்னா 100, 1 டிஜிட்னா 10 அப்படி தான் நான் மல்டிப்ளை பண்ணேன். ஆக்சுவலி இப்படி இருந்துச்சுன்னா 0.33 எழுதிட்டு 10ஆல மல்டிப்ளை பண்ணி கொண்டு போயிருக்கேன். இப்படி இருந்தால் 0.25 எழுதிட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 0.256ன்னு வச்சுக்குவேன். இதுக்கு வந்து 1000 மல்டிப்ளை பண்ணி கொண்டு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு 2வது ஈக்குவேஷனை. ஆனால் பட் இதில் முன்னாடி பார் இல்லாதனால தான் நான் அதை வந்து பாரை வச்சு சரி பண்ணியிருக்கேன். பாரை வச்சு சரி பண்ணியிருக்கேன். இதை இங்கே கொண்டு போயிட்டு முன்னாடி கொண்டு வந்துட்டேன். அதாவது இப்படி கொண்டு வந்திருக்க மாதிரி நினைச்சிடும். இப்படி கொண்டு வந்த மாதிரி நினைச்சிருக்கேன். இப்போ நீ யோசிச்சு பாரு அப்படின்னா இந்த எழுதியிருக்கீங்க 5.6888 அப்படின்ட்டு. இப்போ மொத்தம் எத்தனை டிஜிட் தாண்டணும் அப்படின்றதுக்கு அர்த்தம் இருக்கு. ஏன்னா உனக்கு வந்து ரிப்பீட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கணும்ல. இந்த நம்பர் எங்கே தாண்டி போச்சுன்னா இந்த நம்பர் எங்க இருந்து எங்கே தாண்டி போச்சுன்னா ரிப்பீட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் நம்ம. தெரியுதா சொல்றது? அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 1000ஆல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணோம்னா செகண்ட் ஈக்குவேஷனை 100ஆல மல்டிப்ளை பண்றேன். 100ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா 2 பார் தானே இருக்கு. 100ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 பார் இருக்கு. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா 1000ஆ மாறிடும். எக்ஸ்ன்னு இப்படி போயிருமா? 568.6868 போயிருமா? நான் முதல்ல பாயிண்ட்டுக்கு சரி பண்ணி தான் உனக்கு ஃபர்ஸ்ட் வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணேன். புரியுதுல உனக்கு? அது ஒரு செட்டு, ஒரு சிவப்புரத்தில் எழுதுனது, ஒரு பேஜ். இந்த இது ஒரு சைடு, ஒரு பார்ட் 6868 போட்டுட்டு அந்த 5 பார் இல்லாதனால அந்த 5 இங்கிட்டு கொண்டு வர்றதுக்கு 10ஆல மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன சொல்றேன், பார்ல எத்தனை நம்பர் இருந்தால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்ல ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி ஒரு பார் இருந்தால் 10, 2 பார் இருந்தால் 100. அது மாதிரி எத்தனை பார் இருக்கு? 2 பார் இருக்கு. அப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இதை மாறிடுச்சு. இப்போ நீ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கீழே எழுது. தேர்ட் வேணா வச்சுக்க. ஃபர்ஸ்ட்டை கீழே எழுதிக்க. எக்ஸ் இதை எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இதை எழுதுறேன். 0. ஃபர்ஸ்ட் செகண்ட். ஃபர்ஸ்ட் எழுதக்கூடாது, செகண்ட் எழுதுறேன். செகண்ட் தானே கரெக்டாக இருக்கு. செகண்ட் 5 பாயிண்ட் தான் அப்படியே வந்துருச்சு பாரு. 686868 அப் டு இது என்னது? செகண்ட். புரியுதான்னு பாரு. ஃபர்ஸ்ட் அந்த 0.5 பக்கத்துல பாயிண்ட்டை கொண்டு போறதுக்கு 10ஆல மல்டிப்ளை பண்ணி அதை கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றத பாரு. அந்த பார் எத்தனை வச்சிருக்கு? 2 வச்சிருக்கு. அதனால 100ஆல மல்டிப்ளை பண்ணிங்க மறுபடியும் அந்த செகண்ட் ஈக்குவேஷன்.
அதுக்கப்புறம் அந்த சரி பண்ண ஈக்குவேஷனை கீழே கொண்டு வந்துருக்கேன். ப்ளூ கலர் எழுதுனதான் கணக்கு, மாப்பாடம் பண்ணிடாத. சரியா? ரைட். இப்போ நீ இது பண்ணி ஆன்சர் எடுத்துக்கிற வேண்டியதான். சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் எடுத்தா முடிஞ்சு போச்சு கணக்கு. இதை பாரு, இது சப்ராக்ட் பண்ணுறேன். 1000ல் 10 போச்சுன்னா 990. எக்ஸு ஈக்குவல் டு 8 5 போச்சுன்னா இதுக்குள்ள 0 ஆயிரும். 8ல் 5 போச்சுன்னா 3, 6க்கு 6, 5க்கு 5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 563/990 அப்படின்னு அர்த்தம். இது அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்கலாம், நான் அடிக்காமல் போட்டுக்கன்னா உன்னுடைய விருப்பம் எப்படின்னு பார்த்துக்கோ. இதுதான் கணக்குடைய அர்த்தம். புரியுதா? எவ்வளவு தூரம் சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்காரு. ஏன்னா இந்த இடத்த புரிய வைக்கிறதாண்டி முன்னாடி வித்தியாசம் இருக்குங்களா. ஓவலா நம்பர் 0க்கு அப்புறம் ஃபுல்லா எல்லாத்துக்குமே நம்பருக்கு பார் கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி ஏதாவது நம்பர் விட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா செய்யணும். ஒரு நம்பர் விட்டுருக்கனால நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு கணக்கு செஞ்சிருக்கேன். அதே எடுத்து 2 நம்பர் விட்டுருந்தேன்னு வச்சுக்கேன், 100ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை சரி பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடியும் அதை சரி பண்ணு. மறுபடியும் அதை சரி பண்ண என்ன சார் சரி பண்ணணும், அந்த ரிப்பீட்டேஷன் வந்து சரி பண்ணணும். ரிப்பீட்டேஷனில் பார் போட்டிருப்பான்ல, அந்த இது எத்தனை பார் போட்டிருக்கான்னு பார்த்து அதால் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? முதல்ல வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிப்பீட்டேஷன் பாரை எத்தனை நம்பருக்கு மேலே பார் போட்டிருக்கானோ அதை நீ வந்து அந்த டிஜிட்டால் மல்டிப்ளை பண்ணணும். 100ஆ 1000 பார்த்து 0 ஸ்டார்டிங்லேயே 0 மேலே பார் கொடுத்துருந்தா எத்தனை பார் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு. ஓகே, குட். இந்த சம் கேட்பாங்கடா தம்பி, பார்த்து இம்பார்ட்டன்ஸ் பார்த்து பொறுமையாக படிச்சுக்க. நெக்ஸ்டா தம்பி, இந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்ற கொஸ்டின்ல இருந்து ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க, அரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதை நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து சரி பண்ணிக்க. அரேஞ்ச் அரேஞ்ச் அசெண்டிங் ஆர்டரும் கொடுப்பாங்க, இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டரும் கொடுப்பாங்க. ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. கியூப் ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஸ்கொயர் ரூட்டுக்கு போடுறது அவசியம் இல்லை, போட்டிருக்காங்க, பரவாயில்ல. 4th ரூட் ஆஃப் 3. ஓகேயா? ரைட். இதுல இருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். ஆர்டரா கொண்டு வந்து நம்ம எது பெருசு எது சிறுசு அப்படின்னு நம்ம சொல்லணும். இது ஸ்பீச்சஸை பொறுத்து ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளுக்கு மாறும். சரியா? நான் என்னுடைய ஸ்டைலில் சொல்லி கொடுக்குறேன், பாரு. ஃபர்ஸ்ட்டு இந்த 3 நம்பரில் இந்த ஆர்டர் இருக்குல்ல, இது ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, இது ஸ்கொயர் ரூட்டு, இது 4th ரூட்டு, இது 3க்கும் எல்சிஎம் போடணும். 3க்கு என்ன போடணும்? எல்சிஎம் அப்படின்னு போடணும். நிச்சயமா கண்டுபிடிக்கணும். 3 2 4 3 2. சரியா? ட்ரூத் டேபிள் போட்டீங்கன்னா நான் அதை வச்சு கணக்கு மூவ் பண்ண முடியும். 2 போட்டா 2 2s are 4, 3 1 2 is 2. 2 மறுபடியும் போட்டா 1 2 is 2, 3 1. 3 டேபிள் போட்டா 1 1 1. அப்போ எல்சிஎம் என்ன வருது? இந்த இதுதான் எல்சிஎம். 2 into 2 into 3. 2 2s are 4, 4 3s are 12. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று இது எடுப்போம். கியூப் ரூட்டா 2, உள்ள 2 இருக்கு. சரி, 3 ஆடா தம்பி, 3 உள்ள 2 இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இதை எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் அப்படின்னு பார்த்துட்டு அதை உள்ள கொண்டு போகணும். நான் சொல்ற அர்த்தம் புரிஞ்சுக்க. இந்த இடத்துல சரியா 3 இருக்கு. அதே மாதிரி அடுத்து எழுதணும்னா இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கு. இந்த இடத்துல கியூப் இருக்கு. எல்சிஎம் வந்து 12. அப்போ இங்க என்ன மல்டிப்ளை பண்ணணும்னா 12. சாரி, இங்க என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 4 4 3s are 12. உள்ளேயும் 4. இங்க 6 2s are 12, 6. இங்க என்ன வந்துடும்? 3. அப்போ உள்ளே என்னது? 3. புரியுதான்னு பாரு.
இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா ஆக்குறேன். 4 3 சார் 12, 2 power 4, 2 into 2 into 2, 2 2 சார் 4, 4 2 சார், அந்த மாதிரி போட்டு பார்ப்போம். 2 2 சார் 4, 4 2 சார் 8 சார் 16, 16 சார் 12, 4 into 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 4, 2, இது 4 16 64, இது ஒரு 64, 64 இன்ட்டு 64 மல்டிப்ளை பண்ணுறோம். பொறுமையாக நிதானமாக மல்டிப்ளை பண்ணேன். 64 இன்ட்டு 64 46, 496, 4096. சரியா? நெக்ஸ்ட் இதுக்கு என்ன வருதுன்னு பாரு. அதே இந்த 12 வந்துடும். 3 3 9 3 சார் 27. ரைட், அவ்வளோதான். எல்லாத்துக்குமே பவர் வந்து ஒன்றா வந்துருச்சு பாரு. எல்லாத்துக்குமே என்னது பவர் ஒன்றா வந்துருச்சு. பவர் வேறு வேறு பவர்னா உனக்கு நம்ம இது பண்ண முடியாது. இது எல்லாத்துக்குமே என்ன ஆயிடுச்சு பவர் பேச. இப்போ அசெண்டிங் ஆர்டர் எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி எழுதுவேன்? அசெண்டிங் ஆர்டர் ஸ்மாலஸ்ட் பிக்கஸ்ட் அப்படின்னு எழுதணும். இதுதானே ஸ்மாலஸ்ட் பிக்கஸ்ட் அப்படின்னு எழுதணும். அப்போ நம்ம எழுதையில் பொறுமையாக எழுதணும். எப்படி பொறுமையாக எழுதுல? 16 வரும் இந்த ஆன்சரில், 16 வரும். 12, அடுத்து பெருசு வந்து 27 வரும். 12, அடுத்த பெருசு வந்து என்ன வரும்? 4096 வரும். இதுவும் 12. இதுக்கு ரிலேட்டடாக உள்ளது, இதுக்கு ரிலேட்டடாக உள்ளதுன்னா 16க்கு இந்த ஆன்சர், இந்த ஆன்சர் அப்படியே எழுதலாம். எதை எழுதலாம்? 2 power cube root. 2 power cube root அப்படின்னு எழுதணும். இதுக்குள்ள ஆன்சரு இந்த இருக்கு, இந்த ஆன்சர். அப்போ 2 power cube root 27 வந்துச்சு. இந்த இருக்கு 3க்கு வந்துச்சு. அப்போ 4th ரூட்டா 3 cube 3. அடுத்து கடைசியில் உள்ளது ஸ்கொயர் ரூட்டா 4. இதுதான் இதனுடைய ஆன்சர், அசெண்டிங் ஆர்டர். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ, புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. நிதானமாக செய்யி. இது ஒரு 5 மார்க் கேட்பாங்க. இந்த டிகிரியை வந்து சரி பண்ணிக்க. சரியா? டிகிரி சரி பண்ணிட்டு, அதாவது எல்சிஎம் எடுத்து என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த ஈக்குவலண்டாக கொண்டு வா. உள்ளே கொண்டு வந்துட்டால் சரியாக வந்துடும். அதுக்கப்புறம் டெய்லி நம்பர் நம்பர் எதுவும் பார்த்து செய்ய. ஏன்னா எல்லாமே பவர் இந்த டிகிரி 12 வந்துருச்சுல. சட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நான் இருக்கான்னு பார்த்துக்க. சரி, ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பவர். நெக்ஸ்ட்டு சின்ன சம் தான். டிவைடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எத்தனாவது? 3ஆவது சம்மா டிவைடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான் போடுறேன். 9th root of 8 by 6th root of 6. சரியா சொல்றது? அப்போ நம்ம வந்து இதை சரி பண்ணி எல்சிஎம் போட்டு தான் கொண்டு போவோம். எல்சிஎம் இது 2 9 into 6க்கு இந்த 3 போட்டோம்னா 3 3 சார் 9, 2 3 சார் 6, 3 போட்டோம்னா 1 3 is 2, 2 போட்டோம்னா 1 2 is 2. அப்போ என்ன வருது? 9 2 சார் 18 வருது. 3 into 3 into 2 18. அப்போ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க. 9 8 இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்கும். அப்போ உள்ள 2. அப்போ இது என்ன வந்துடும்? வெளியில் 18th ரூட்டு, உள்ளே வந்து 64. அதே மாதிரி இங்கே என்ன வந்துடும்? 6th ரூட்னா 2 வரும். இங்கே 6 ஸ்கொயர் வந்துடும், உள்ள 2. அப்போ அதே சாரிடா, அது 9 3 தானே இருக்குது, 3.
அப்போ தானே 18 வரும். 6 3 சார் 18 ரூட்டு. இங்கே என்ன வந்துடும், கியூப் வந்துடும், 216. அவ்வளோதான். இப்போ என்ன சொல்லியிருக்கான், டிவைட் பண்ண சொல்லியிருக்கான். நீ ஹோல் ரூட்டாக போட்டு டிவைட் பண்ணிடலாம், டிவைடட் பை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து மேலே எழுதுகிறோம், 64 18th ரூட்டு பை 64 216, சாரி 216 8th ரூட். ஹோல் ரூட்டாக போட்டுக்கலாம். ஹோல் ரூட்டாக போட்டால் 64 பை 200 என்னது 16, இது என்னது 18th ரூட்டு. இன்னும் சரி பண்ணணும்னா 64 பை 8 பவர் 216 ஹோல் பவர் 1/18, 1/18. இப்போ நீங்கள் அடிக்கிற மாதிரி ஏதாவது கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம். என்ன மேலே கொண்டு போகிறது, பவரை கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பவரை கொண்டு போகிறதுக்கு யோசிக்கலாம். 2/9 கொண்டு போகிறோம், 1/9 ரூட் 8 6 2/19 2/18. அது வந்து எப்படி கொண்டு வர ஐடியா பண்ணு. 3/18 இருக்கு, 2/18 3/18 இருக்கு. எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு பாரு. 4 16 16 64, 4 16 16 64 பை 4 16 16 64 இன்ட்டு 4 4 ஹோல் பவர் 1/18. அப்போ 4 பவர் 3/18, இங்கே 4 பவர் 4/18. அப்போ 4 பவர் 3/18 இன்ட்டு மேலே கொண்டு போனால் மைனஸ் ஆகிடும், -4/18. அப்போ டினாமினேட்டர்ஸ் என்ன விஷயம், இது பவர் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும், ஏன்னா ஆட் பண்ணணும்னு தெரியணும், ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ 4 எழுதிட்டு 3/18 -4/18. அப்போ 4 பவர் -1/18 -1/18. அப்போ என்ன எழுதலாம், 2 பவர் ஸ்கொயர் -1/18. அடிச்சிட்டோம்னா 2 பவர் -1/9. சரியா சொல்கிறது. இன்னும் எழுதணும்னா 1/2 பவர் 1/9 அப்படின்னு எழுதலாம். புரியுதான்னு பார்த்து சொல்கிறது. ஆன்சர் வந்து அப்படி எழுதலாம். இந்த நிலையில் எது ஒரு மாதிரியா இருக்குன்னா முன்னாடி எடுத்து கொண்டு போகிறேன். ஏன்னா மைனஸில் இருக்குது, ஆன்சர் எதில் இருக்குது, -2 போடுவோம், -1/9 இருக்குது. மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஆன்சர் எழுதிக்கலாம், 1/2 பவர் 1/9 அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது 9th ரூட்னு அர்த்தம், 1/9th ரூட் 2 அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ தூரம் செய்ய வேண்டியிருக்கு சின்ன கணக்கு அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சுட்டு நிதானமாக வச்சு. ஏன்னா உனக்கு வந்து டிவைனாக ஈஸியாக பண்ண முடியாது, அந்த வேடிக்கையில் வந்து சரி பண்ணிட்டு தான் கொண்டு வர முடியும். சரியா, பொறுமையாக நிதானமாக சரி பண்ணிட்டு பொறுமையாக கொண்டு வா, அவசரப்பட்டுறாத. இதே மாதிரி தான் மல்டிப்ளைக்கும் உள்ளே இருக்கிற சேமாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும், இன்னும் மல்டிப்ளை பண்ண முடியாது. குட். அடுத்து 4th சம் வந்து சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்கு, சுருக்கி அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுவும் கேட்பாங்க. சிம்பிளிஃபை √63 ஸ்கொயர் ரூட் ஆஃப் -175 ஸ்கொயர் ரூட் ஆஃப் +28 ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு கேட்பாங்க. இதுலேயும் கியூப் ரூட்டு இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கவனமாக வச்சு செய்யணும். சரியா, இன்னொரு தடவை என்ன போடுறேன். சரி, இதை பாரு, இதை பிரிச்சு அப்படின்னா 8763 ரூட்ஸ் மைனஸ் 25 × 7 பிரிக்கலாம். எல்லாத்துலையும் 7 வர மாதிரி இருக்கு. 4 × 7 பிரிக்கலாம், 4 × 7 பிரிக்கலாம். எல்லாம் என்னது 28. வெரி குட். அப்போ √7 மட்டும் தனியாக இருக்குது, 9 வெளியே இருக்க 3√7. எப்படி சார் 9 ரூட்டை வெளியில் 3 3 சார் 9 வெளியில் வருது அப்படின்னா 3 × 3 வெளியில் வந்தால் ஒரு 3. அடுத்து -5√7 +2√7. அப்போ இது ஒரே நம்பர் தான், ஒரே இதுதான், எல்லாமே √7 தான். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இது என்ன, இது +3 இதுவும் +2.
5 √7, இது ஒரு 5 √7 கழிச்சிடுறோம். இது ஒரு 5 √7 மைனஸ் 5 √7. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு ஆன்சரு 0ன்னு ஆயிடுச்சு. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் அந்த கணக்குடைய சின்ன மெத்தடு. அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணி செய்யணும். சரியா சொல்கிறது? பார்த்து பொறுமையாச்சு. ரைட்டு. இதே இது ரேடிகலில் கொடுத்துருக்காங்க, டிகிரியில் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. நம்ம சரி பண்ணணும். நம்ம கோர்ஸ் பண்ண வேணாம், பின்னாடி டைம் கிடைக்கிற வேணா பார்த்துக்குறோம். நெக்ஸ்ட் வந்து 5th சம். வந்து find the value of a, find the value of a and b if √7 minus 2 by √7 plus 2 equal to a into √7 plus b. புரியுதான் பாரு. இப்போ சொல்யூஷன் போட்டு இதெல்லாம் கேட்பாங்க. இதே மெத்தடில் கேட்டாலும் செய். நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி செய். √7 minus 2 by √7 plus 2 எடுத்துட்டு சரியா சொல்றது ஈக்குவல் டு போட்டு இதை அப்படியே ஒன்ஸ் எழுதி இன்ட்டு போட்டு இந்த கான்ஜுகேட் கீழே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் நடுவில் அப்போ √7 minus 2 by √7 minus கீழே உள்ளது தான் கான்ஜுகேட் போடணும். மேலே பார்க்காத, நான் மேலே ஒன்றும் சொல்லவே இல்லை வந்துட்டேன். கீழே தான் சொன்னேன். இதுக்கு தான் கான்ஜுகேட். ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. ஓகே. மேலே வந்து ரெண்டு ஒன்றா இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுது. √7 minus 2 ஹோல் ஸ்கொயரும் போட்டுடலாம். கீழே என்ன ஆகுது சார் அப்படின்னா a + b - a - b ஃபார்முலா செட் ஆகுது. அப்போ செட் ஆகுதுன்னா a² - b² போடணும். அப்போ a² மைனஸ் என்ன போடணும் b². ஏக்கு பதிலாக √7, பிக்கு பதிலாக என்ன இருக்குது 2. அவ்வளோதான். அது மேலே உள்ளது வந்து a - b ஹோல் ஸ்கொயரில் ஓப்பன் பண்ணணும். a - b ஹோல் ஸ்கொயரில் என்ன செய்யணும் ஓப்பன் பண்ணணும். a² + b² minus 2ab. ஏக்கு என்ன இருக்கு √7, பிக்கு என்ன இருக்கு 2, ஏக்கு என்ன இருக்கு √7, பிக்கு என்ன இருக்கு 2 ஹோல் பை இதில் இந்த ஸ்கொயர் அடிச்சலாம்ல. அடிச்சா என்ன வந்துடும் 7 மைனஸ் ஸ்கொயர் பண்ண என்ன வந்துடும் 4. இதை ரூட்டுலாம் அடிச்சிட்டேன். இங்கே அடிக்க முடியாது, 2 4 ஆயிடும். சரி, அதே மாதிரி இங்கேயும் அடிச்சு விட்டுலாம்ல. அடிச்சிட்டோம்னா 7 + 2 2 சார் என்னது 4 மைனஸ் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஏன்னா அது ஆர்டினரி நம்பர், இது ரூட் நம்பர், ரேஷன் நம்பர், இர்ரேஷன் நம்பர். 2 2 சார் 4. அப்போ என்ன 4 -4 √7 டிவைடட் பை 7ல் 4 போச்சுன்னா 3. அப்போ 7 3 11 11 மைனஸ் 4 √7 பை இல்லா தம்பி 3. ரெண்டா பிரிச்சுக்கோ. 11/3 minus 4 √7 by 3 அப்படின்னு பிரிச்சுட்டு இது அந்த இதை நான் ஈக்குவலாக எழுதுற முன்னாடி வேணா இதை எழுதிக்கிறேன். எதை -4/3 √7 ப்ளஸ் 11/3. ஏன் சார் அப்படி எழுதிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் a √7 ப்ளஸ் b கம்பேர் பண்ணுறேங்க. இப்போ √7 தான் இருக்குது. இப்போ ஏக்கு பேர் என்ன இருக்கு பாரு -4/3 இருக்கு. குட். பிக்கு என்ன இருக்கு பாரு 11/3 இருக்கு. அவ்வளோதான். புரியுதான் பாரு. நீட்டாக செய்யணும், பொறுமையாக செய்யணும். இதே மாதிரி மெத்தட் சம் இருந்தால் செய். சரியா? ரேஷனலைஸ் டினாமினேட்டர் சொல்லுவாங்க. ரேஷனலைஸ் டினாமினேட்டர்னா இப்போ 5/√2 இருக்குன்னா ரேஷனலைஸ் டினாமினேட்டர்னா இதை வந்து இருக்கக்கூடாது. இப்படி அப்போ மேலே இங்கே √2 மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ என்ன வந்துடும் 5√2 பை என்ன வந்துடும் √2 × √2 வெறும் 2 வந்துடும். அவ்வளோதான். √2 × √2 வெறும் 2 தானே. அவ்வளோதான். இந்த ரூட் எடுத்துடணும். அதுதான் ரேஷனலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தெரிஞ்சுக்கிறேன் நிறைய விஷயங்கள். ரைட்டு. நெக்ஸ்ட் 6th சம் வச்சுக்கோ. if x is equal to √5 + 2 அப்படின்னு கொடுத்துருக்காரு. தென் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி வேல்யூ ஆஃப்
தென் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x² கொடுத்துருக்கு. சிம்பிள் சம். சரியா சொல்றது? என்ன சார் சொல்றீங்கன்னா பாரு எப்படி செய்வேன் அப்படின்ட்டு பாரு. ஏன்னா எக்ஸ் கொடுத்துருக்கு. சரியா? இப்ப 1/, சொல்யூஷன் வந்துடவா? எக்ஸ் கொடுத்துருக்கு √5 + 2. 1/x கண்டுபிடிக்கும். 1/xனா 1/ன்னு எழுதி கீழே எக்ஸுக்கு போல இதுதானே கொடுத்துருக்கு. எக்ஸுக்கு போல இதுதான் கொடுத்துருக்கு, அதை கீழே எழுதுறேன். √5 + 2. அப்போ நீங்கள் என்ன மாதிரி கான்ஜுகேட் எடுக்கணும்ல? இன்ட்டு √5 - 2 பை √5 - 2. சரிதானா? ரைட். அது மேலே 1 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். √5 - 2 பை a + b a - b. அப்போ a² - b². ஏக்கு வந்து என்ன இருக்கு? √5. பிக்கு என்ன இருக்கு? 2. அப்போ வந்து √5 - 2 இரண்டு அடிச்சிட்டோம்னா பை 5 மைனஸ் 2² பண்ணோம்னா 4. அப்போ மைனஸ் பண்ணால் என்ன வந்துடும்? 1. √5 - 2/1. நம்ம ஒன்றும் தேவையில்லை. அப்போ √5 மைனஸ் என்னது? 2. இதுதான் தம்பி என்னடா? 1/x. எக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுல இருந்து 1/x கண்டுபிடிக்கிறேன். இது ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் இதை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம் அப்படின்னா யோசிக்கலாம். எக்ஸ் பிளஸ் 1/x² போடுறேன். இது எதுக்கு ஃபார்முலா அப்படின்னா யோசிப்பாரு. a + b² ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் என்ன போடுவ? a² + b² + 2ab. அப்படிதானே போடுவ? a² b² 2ab. அதே மாதிரி நான் இங்க எழுதுறேன். a² + b² + 2ab. ஏக்கு என்ன இருக்கு பாரு? எக்ஸ். பிக்கு என்ன இருக்கு பாரு? 1/x. ஏக்கு எக்ஸ், பிக்கு என்னது? 1/x. இப்போ நான் இதை ரப் பண்ணிடலாம். பென்சில் எடுத்து வச்சு அடிச்சு. இப்போ என்ன செய்யறேன் பாரு? இந்த எக்ஸ் என்ன செஞ்சலாம்? அடிச்சலாம். இப்போ இங்க என்ன இருக்குன்னா நல்லா கவனி. பாரு கவனிச்சு. x² ப்ளஸ் 1² பண்ணால் 1² பண்ணால் 1 தான். 1 எனி டைம் போட்டால் 1 தான். 1 எனி டைம் 1 × 1 × 1 × 1 1 தான். எக்ஸ் கீழே வேறு இருக்குது. x². அப்போ 1/x² ப்ளஸ் இது ரெண்டையும் அடிச்சாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? 2. இது வேணால் ப்ராக்கெட் பண்ணுறேன்னா பண்ணிக்க. இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x² இருக்கு. இதுதான் கணக்கு. இப்போ நீங்களா இந்த இடத்துல இது ரெண்டையும் ஆட் பண்ணி, அதாவது எக்ஸையும் 1/x ஆட் பண்ணி என்ன வரும்னு பார்த்துருவோமா? எக்ஸ் ப்ளஸ் 1/x ஆட் பண்ணுவோமா? சரி, எக்ஸ் வந்தா இருக்கு மேலே. √5 கொஸ்டினில் கொடுத்துருந்தது தான். ப்ளஸ் 2 இந்த இது கண்டுபிடிச்ச இந்த இருக்கு. ப்ளஸ் இந்த ப்ளஸ் 1/xக்கு √5 - 2 ப்ளஸ் 2 - 2 கேன்சல். இது ஒரு √5, இது ஒரு √5. மல்டிப்ளை இல்லை, வெறும் √5 இன்ட்டு √5னா தான் வெறும் 5. √5 ப்ளஸ் √5னா 2√5. நீங்கள் வந்து மறந்துடாது. இது ஒரு √5 ஆட் பண்ணுறோம்டா. இது ஒரு √5, இது ஒரு √5னா 2√5. மல்டிப்ளை பண்ணையில் √5² விழுகும். ரெண்டையும் அடிச்சுக்கிற மாதிரி அர்த்தம். ரெண்டு ரூட் நம்பர் √a இன்ட்டு √a மல்டிப்ளை பண்ணால் வெறும் a. √3 இன்ட்டு √3னா வெறும் 3. ஆட் பண்ணுறது வேற, மல்டிப்ளை பண்ணுறது வேற. அப்போ இதில் என்ன இருக்கு? 2√5 அப்படின்னு கிடைக்குது. இந்த ஆன்சர் எதுக்கு? எக்ஸ் ப்ளஸ் 1/x. அப்போ இந்த இதான அது. அப்போ 2√5 என்ன போட்டுக்கலாம்? ² ஈக்குவல் டு x² ப்ளஸ் 1/x² ப்ளஸ் என்னது? 2. சரி, இதை 2² பண்ண என்ன வரும்? 4 இன்ட்டு இது 2² பண்ண என்ன வரும்? √2 கேன்சல் ஆயிரும்ல. அப்போ என்ன வந்துடும்? 5 ஈக்குவல் டு x² ப்ளஸ் 1/x² இன்ட்டு எஸ்ஸோட ப்ளஸ் 2. இது என்ன வரும்? 5 4 20 ப்ளஸ் 2 இங்கிட்டு வந்தால் -2 ஈக்குவல் டு x² ப்ளஸ் 1/x². இப்போ செப்பரேட் பண்ண 18. அப்போ ஆன்சர் வந்து x² ப்ளஸ் 1/x² ஈக்குவல் டு 18, which is required answer. கேட்ட ஆன்சர் இதுதான் பாரு. சார் உனக்கு வந்து எலாபரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி செஞ்சுருக்கேன். நிறைய விஷயங்கள் தெரியுறக்காண்டி பொறுமையாக நிதானமாக. இதில் மனப்பாடம் பண்ணக்கூடாது. திரும்பி வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு பண்ணோம்னா
யூ கெட் குட் மார்க். ஓகேயா? அதர்வைஸ் வழியே இல்லை. சரியா? ஆமாம், பார்த்துக்கோ. எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் செய்யணும். சரியா? பார்த்துக்கோ, நிதானமாக செஞ்சுக்க, பொறுமையா. சரி, இங்கே பாரு. நான் அப்போ சொன்ன கணக்கு கூட ஒன்று போட்டுறேன். ரேஷனலைஸ் டினாமினேட்டர் அப்படின்னு கொடுக்குறது. எத்தனாம் கணக்கு, 6ஆம் கணக்கு, 5ஆம் கணக்கான்னு பார்த்துக்கோ, இல்லை 7ஆம் கணக்கான்னு பார்த்துக்கோ, தெரியல, ரொம்ப நட்டு. ரேஷனலைஸ் டினாமினேட்டர் கீழே உள்ளது. டினாமினேட்டர் அதாவது ஒரு கணக்கு சும்மா செஞ்சு காட்டுறேன். 5/3√5 இருக்கு. இது ஈக்குவல் எடுத்து செய்யணும்னா இது அப்படியே எழுதி மேலே இங்கேயும் √5 மல்டிப்ளை பண்ணும். அப்போ 5√5 மேலே வந்துடும். இது பண்ணா இங்கே 3 இன்ட்டு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் வெறும் 5 மல்டிப்ளை 35 போட்டுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? 5√5 என்னது, இந்த 5 அடிச்சு இல்லையா, அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 3. அவ்வளோதான். கீழே வந்து ரூட்டுடைய நம்பர் இருக்கக்கூடாது. கீழே வந்து ரூட் நம்பர் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த கணக்கு. அதுதான் ரேஷனலைஸ் டினாமினேட்டர் அப்படின்றது. புரியுதா? பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணும், அவசரப்பட்டுறக்கூடாது. சரியா? ரைட்டு. வேற என்ன இருக்கு அப்படின்ட்டு பாரு. குட். ஓகே, இது வரைக்கும் நான் உனக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் பாரு, ஆல் எக்ஸாம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. முதல்ல நம்மளை நம்பணும். சரியா? வரும் அப்படின்ட்டு. அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ண, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கணக்கு கேட்டால் செய்யணும். கணக்குன்றது எப்பயுமே மெத்தட்ஸ் தான். இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி செய்யணும். அதுதான் புரிஞ்சுக்கிறதுடைய தன்மை. சரியா? ரேஷனலைஸ் டினாமினேட்டர்னா சார் கீழே உள்ள ரூட்டில் உள்ள நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்காவோ அதே நம்பரை மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்தாரு அப்படின்னு தெரியணும். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெரியணும். இதுக்கு முன்னாடி உள்ள சம் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு தெரியணும். டிவைட் பண்ணல எப்படி செஞ்சாங்க அப்படின்னு செய்யணும். புரியுதா சொல்றது? ஒவ்வொரு சம்மையும் பார்த்து நிதானமாக போடும். ஓகே சார், ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பாரு. அப்போ நான் உனக்கு வந்து பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதை நாளைக்கு நான் சரி பண்ணிடுறேன். +1 வீட்டில் உட்காந்து நல்லா படி. ஓகேயா? குட்.